இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அது விடக்கூடாது, ஒரு கேப் விடாம ஜெபம் பண்ணணும். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அது விடக்கூடாது, ஒரு கேப் விடாம ஜெபம் பண்ணணும். அதை கர்த்தர் பலப்படுத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் 7வது மாதத்தின் கடைசி வரை நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது கவனம் உள்ளவர்களாய், வசனத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் அதை கேட்போமே, ஆனால் கர்த்தர் நம்மோட பேச வல்ல தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம், அதில் 10, 11, 12 வசனங்களை 13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமா, ஆண்டவர் சொல்லும் பொழுது அறியல, அறிய வேண்டிய காலத்துல அறிய முடியல. ஆனால் நிச்சயமாய் அப்பொழுது கர்த்தர் தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். 55 வருஷம் ஆண்டிருக்கிற மனுஷன், ஆனால் கர்த்தர் சரியான யார் என்று இன்னைக்கு பலருக்கும், நிறைய நாளாய் ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை சின்னதில இருந்தே தெரிந்து கொள்கிறோம், ஆனாலும் வசனத்தை படிக்கிறோம், நம்மளை ஆண்டவர் ரட்சித்த விதங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் பல தடவை கர்த்தர் தேவன் என்று நமக்கு அறிய முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அறிய முடியும். ஆனால் அப்படி அறியாதவர்களுக்கு அறிய வைக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு நான் தேவன், என்னுடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை யாருக்கு தெரியாம இருக்குதோ அவர்களை எப்படி ஆண்டவருடைய வல்லமை என்று தெரிய வைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் நாம் பல முறை வாசித்து ஜெபத்துல எல்லாம் கேட்ட ஒரு நல்ல பகுதி. அதிலிருந்து உங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தைகளினால கர்த்தர் உங்களோட பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின பொழுது அவர்கள் கவனியாதே போனார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே பேசுறாரு. கர்த்தர் எப்படி பேசுவார்? ஜெபத்தின் மூலமாய், பாடலின் மூலமாய், இப்படி பிரசங்கத்தின் மூலமாய், இல்லாவிட்டால் அல்லேலூயா தேவ மனுஷனுடைய ஆலோசனைகளின் மூலமாய் எப்படியாவது கர்த்தர் பேசுவார். கர்த்தர் மனாசேயோடும் அவன் ஜனத்தோடும் பேசின அவர்கள் கவனிக்கல. அவர்களுக்கு அன்னைக்கு கவனிப்பதற்கு நேரம் இல்லை. கர்த்தர் பல ஆலோசனைகளை பல முறை நம்மளிடத்துல சொல்லும் பொழுது நாம் கவனிக்காமல் போகிறோம். அந்த நேரத்தில் பல பிரசங்கம் தொடங்கும் பொழுதே சிலருடைய கவனங்கள் என்ன செய்கிறது? மாறி போகிறது. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, கவனிக்கல. ஆண்டவர் பார்த்தார், என்ன கவனிக்கலையா? மனாசே தேவனோடு செபிக்காத மனுஷனாய், தேவனோடு உறவில்லாத மனுஷனாய் இருந்தான். அந்த மனுஷனை எப்படி ஜெபிக்க வைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் உங்களையும் என்னையும் அல்லேலூயா ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபிக்காமல் போனால் நம்மளை எப்படி ஜெபிக்க வைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதான் நல்ல தேவன். மனாசே அரண்மனையில இருந்த பொழுது, நல்ல சுகமான இடத்தில் இருக்கும் பொழுது மனாசேயால ஜெபிக்க முடியல. அதனால மனாசேயை கொண்டு போய் அல்லேலூயா எங்க அசீரிய ராஜா சேனாதிபதிகள் வந்து பிடித்து போய் கையிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது மனாசே ஜெபிக்க தொடங்கினானாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ சும்மா இருக்கும் பொழுது நீ ஜெபிக்கிறதற்கு இல்லாவிட்டால் கட்டப்பட்ட நிலைமையில ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக்கிறது. நல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது, நல்ல கூட்டங்கள் இருக்கும் பொழுது, தேவனோடு உறவாடுவதற்கு நேரம் நிறைய இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்காவிட்டால் நாம் எப்ப ஜெபிக்க வேண்டியது வருமாம்? அவனை 2 வெண்கல சங்கிலியினால் கட்டி பாபிலோன்ல நல்லா இருக்கும் பொழுது எருசலேமில் இருந்தவனால ஜெபிக்க முடியல. அதனால பாபிலோன்ல கொண்டு போய் வைத்து சிறைக்குள்ள இருந்து அவன் கர்த்தரோடு கெஞ்சி அவனை நோக்கி என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அப்ப தேவன் வாய்ப்பு தரும் பொழுது ஜெபிக்கன்னா ஜெபமா மாறும். இல்லாட்டி எப்படி ஜெபிக்க வேண்டியது இருக்கும்? சொல்லுங்க, எப்படி ஜெபிக்க வேண்டியது இருக்கும்?
கெஞ்சி ஜெபிக்க வேண்டியது இருக்கும். அதிகாரத்தோடு ஜெபிக்கிற சூழ்நிலை, நல்ல வாய்ப்புகளை தரும் பொழுது அதிகாரத்தோடு தேவனோடு அன்போடு நல்ல சமாதானத்தோடு ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெபிக்காமல் போனால் சில வேளை கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்காமல் போனால், எல்லாரும் தூங்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். இங்கு கப்பலிலே அல்லேலூயா சகலரும் யோனா ஏறின கப்பலிலே அவரவர்கள் தன் தன் தேவனை அதை நோக்கி ஜெபித்தார்கள் என்று யோனா 1:5 சொல்லு. கப்பற்காரர்கள் பயந்து அவனவன் பாருங்க, அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? அவன் நல்ல கப்பலின் கீழ்த்தட்டுல நல்ல காத்தடிச்சனால அயர்ந்த நித்திரையா இருந்தானா. அவரவர் தன் தன் தேவனை ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்கு சரி ஏதோ தவறு பண்ணிட்ட, ஆனா ஜெபிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க உன் பக்கத்துல, அந்நிய தெய்வர்கள் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டிய மனுஷன் அவன் பாட்டுக்கு அவன் படுத்து நித்திர பண்ணினான். ஜெபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் சொல்றேன். அப்பொழுது அவன் ஜெபிச்சிருந்தா சில வேளை இந்த மீனை கூட ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, இந்த மீன் வருகிற சூழ்நிலை கூட ஆண்டவர் என்ன செய்திருப்பார், மாற்றி இருப்பார். ஆண்டவரே நான் தெரியாம கப்பல் மாறி ஏறிட்டேன், நான் போயிட்டு திருப்பி வந்து உங்களுடைய திட்டத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த மீனின் வயிற்றில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கான். ஆனால் அவன் அந்த நேரத்திலே ஜெபிக்காமல் அயர்ந்த, அதனால தான் சொல்றேன் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காட்டி அல்லேலூயா அப்புறம் அவன் ஜெபிச்ச நல்லா உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய மனுஷன் இப்பொழுது மீனின் வயிற்றுக்குள்ளே உட்கார்ந்து ஜெபிச்சானா, படுத்து ஜெபிச்சானா, அங்க இங்கும் புரண்டு ஜெபிச்சானான்னு தெரியல. அல்லேலூயா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கினானாம். அல்லேலூயா 2:1 அப்படியாய் சொல்லுகிறவன் மீனின் வயிற்றுல உனக்கு தான் நல்ல வாய்ப்பு கப்பல்ல இருக்கும்போது கிடைச்சிச்சு, அப்ப ஜெபிக்கல, அதனால நீ எங்க போய் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? மீனின் வயிற்றிலே, பிரச்சனைகளுக்குள்ளே, பலகீனங்களுக்குள்ளே, சோர்வு வந்த பிறகு ஜெபிக்கிறதல்ல ஜெபம். சோர்வோ பிரச்சனைகளோ வருவதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கிறது தான் ஜெபம். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு என்னுடைய ஜெபம் ஒரு பிரச்சனை வந்த பொழுதல்ல, ஒரு நெருக்கம் வரும் பொழுதல்ல, ஒரு நஷ்டம் வரும் பொழுதல்ல என் ஜெபத்தை தொடங்கணும். நாம் முன்னமே ஜெபிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அல்லேலூயா வரப்போகிற விஷயத்திலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்ட பிறகுதான் மனாசே வாயில ஜெபமே வந்துச்சு. இங்க இளைய குமாரனுக்கு எப்ப தெரியுமா ஜெபம் வந்துச்சு? தன்னுடைய பணம் எல்லாம் நஷ்டப்பட்டு பஞ்சி கூட்டிலிருந்து உட்கார்ந்து தவிடு கூட கிடைக்காத நிலைமை வரும் பொழுதுதான் ஆண்டவரே பரத்துக்கு உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். அப்ப ஜெபம் எப்ப வரும்? ஜெபிக்க நிச்சயமா ஜெபிக்க வைப்பாரு. ஆனா அதை எப்ப ஜெபிக்கணும்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். அப்பாவென்று விழிப்பதற்கு எந்த யோகியதை? 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்க வேண்டிய ஆளு தேசத்தை ஆளுகிற பெரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா இந்த மனாசே தேவ சத்தத்தை கேட்காம போனான். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அல்லேலூயா யாருக்கும் கிடைக்காத எத்தனையோ ஸ்லாக்கியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் அல்லவா? யாருக்கும் கிடைக்க, என்னோடு இருந்த பலருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் அல்லவா? என் சமபிராயத்தில் உள்ளவர், நான் சொல்லுவேன் என் சமபிராயத்தில் உள்ளவர் பலரும் இன்னைக்கு ஜீவனோட இல்ல. அல்லேலூயா. என்னோடு படித்தவர்கள் பலதும் ஒண்ணுமில்லாமல் இருக்கும் பொழுது ஒண்ணுமில்லாத என்ன கர்த்தர் நடத்தி இருக்கிறார் அல்லவா? பலருக்கும் கிடைக்காத வாய்ப்பை, அல்லேலூயா வேலைய, வீட்டை, பிள்ளைய, நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்திருக்கிறார் அல்லவா? யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி இருந்தனா இப்படி எல்லாம் நம்ம ஆய்விடுவோமா என்று நினைத்திருந்த ஸ்தானத்துல உங்களை கர்த்தர் எந்த சூழ்நிலையில உயர்த்தணுமோ அந்த சூழ்நிலையில எழுதி வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான தேவை, உங்கள் குடும்பத்திற்கு உண்டான தேவை எதெல்லாம் இல்லை என்று அழுதீர்களோ அந்த ஸ்தானத்துல அதெல்லாம் ஒன்னொன்னா கணக்கு வச்சு அதாவது நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தராவது ஆண்டவரே இது இல்லாம நான் கடந்து புலம்புறேன்னு எதெல்லாம் நம்மிடத்தில் இல்லையோ
அதெல்லாம் எந்த ஸ்தானத்துல எல்லாம் நான் நிக்க முடியாதுன்னு நினைச்சேனோ அந்த எல்லாம் கொண்டு எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அதை உங்களுக்கு செய்வதற்கு கிருபையும் பலத்தையும் பணத்தையும் நன்மையும் கர்த்தர் தந்திருக்கிறார் அல்லவா. யாருக்கும் கிடைக்காத பெரிய வாய்ப்பு. கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. வண்டி இல்லாத ஸ்தானங்களிலே அல்லேலூயா. உங்கள் வாகனம் எத்தனை பேருடைய தகப்பனார்கிட்ட கேளுங்க, உங்க தகப்பனாருக்கு எந்த வயசுல வாகனம் கிடைச்சிச்சுன்னு. ஆனா உங்களுக்கும் பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த வயசுலயே உங்க வண்டி உங்களுக்கு தேவைகள் கர்த்தர் சந்தித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம். அந்த நல்ல தேவனை உங்க பிராயத்தில் உள்ள பலரும் தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் நல்ல சபையை தந்திருக்கிறார். எனக்கு நல்ல ஆராதனையை தந்திருக்கிறார். எனக்கு நல்ல போதகரை தந்திருக்கிறார். எனக்கு நல்ல தேவனை அறிகிற அறிவு படைத்த ஒரு தேவ வசனத்தை எனக்கு தந்திருக்கிறார். எதிர்காலத்தை நடத்துகிற வேதாகமத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சாதாரணமாய் இருந்த என்ன அல்லேலூயா இதெல்லாம் அறிய பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தந்திருக்கிறார் நமக்கு தேவன். யாருக்கும் கிடைக்காத. அப்பவும் சொல்லலாம் சில வேளை எங்களுக்கெல்லாம் பலதும் இல்லையே, இன்னும் நஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. நஷ்டம்தான். நம்ம எப்போ நம்மோட உயர்ந்து இருக்கிற சிலரை பார்த்து அவங்களுக்கு அது இல்லையே, இது எனக்கு, அவர்களுக்கு அது இருக்குதே, இது எனக்கு இல்லையே. நீங்க இல்லாத ஒரு கூட்டத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு நேரம் கூட ஏறி தங்க முடியாத, வீடு இல்லாத, அலைந்து நடக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். மழையோ வெயிலோ தனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டுக்குள்ள போக முடியாமல் வழியோரத்தை தருங்கிற லட்சக்கணக்கான மக்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு நேரம் உணவுக்காக கொஞ்சம் பேர், நிறைய பேர், ஒரு கூட்டம் பேர் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி நம்மளை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். 3 சட்டையும் 2 பேண்டும் வச்சு ஒரு வருஷம் ஓட்டுகிற ஆளுகள், ஒரு வருஷம் ஓட்டுகிற சின்ன 3-4 உடைகளை மாத்திரம் மறுபடியும் வைத்து அதையே போட்டு அதில் வாழுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி அனுமதிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு கூட்டம் ஆள் இருக்குது. தாய் தகப்பன் இல்லாமல் அலைந்து திரிகிற பிள்ளைகள், படிக்க பணம் இல்லாமல் பள்ளிக்கு போக முடியாத ஒரு கூட்டம் ஜனங்கள். ஆனா இது ஒன்னும் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் சோதரம் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு வீட்டுக்கோ உணவுக்கோ உணவுக்கோ உடைக்கோ அல்லேலூயா சுகத்திற்கோ பலத்திற்கோ ஒரு நேர ஆகாரத்திற்கு யார்கிட்டையும் கை நீட்டுகிற அனுபவத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில தரல. கர்த்தர் என் வாழ்க்கையில தரல. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன கர்த்தர் அந்த நிலைமைக்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கர்த்தரை நடத்துகிறார் என்று சொல்லுறவங்க ஒரு விசை 2 கரங்களை கர்த்தர் சமூகத்தில் நீக்கி, ஆண்டவரே ஆகாரத்திற்கு குறைவில்லாமல், உணவிற்கு குறைவில்லாமல், உடுக்க வஸ்திரத்திற்கு குறைவில்லாமல் என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக பிரைஸ் தி லார்ட். நல்ல தேவன் நம்மளை கர்த்தர் அப்படி அனுமதிக்கவே இல்லை. அடிப்படை தேவைகள் எல்லாம் நம்மளை கர்த்தர் சந்தித்துட்டே தான் இருக்கார். இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிற இந்த நன்மைக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன தெரியுமா? அதுதான் கிருபை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. அல்லேலூயா. அதற்கு பெயர் தான் அல்லேலூயா. இதற்கொன்றும் யோகியதை இல்லை, ஆனால் என்னை யோகியனாய் மாற்றின அவருடைய நல்ல கிருபைகளுக்காய் அல்லேலூயா. கர்த்தர் என் மீது பாராட்டுகிற நல்ல கிருபைகளுக்காய் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்னை அப்படி தனித்து விடல, அவர் கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன அப்படியே விடல, என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தினது அவருடைய கிருபை. நான் சோர்ந்து போன நேரத்திலே எனக்கு பலத்தை தந்தது அவருடைய கிருபை. என்னை அனுதினமும் நடத்துகிற அவருடைய கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒரு நாளும் என்ன என்று கர்த்தர் விடல, என்ன கைவிடல. என் தேவைகளை கர்த்தர் சந்தித்து அலே காகத்தை அனுப்பி எலியாவை போஷித்தது போலவே அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோசேப்பை அனுப்பி தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தினது போலவே கர்த்தர் அவ்வளவு போலையிலே என்னுடைய சரியான நேரத்தில் எதை எனக்கு தரணுமோ அதை தந்து என்னை வழி நடத்தி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. கிருபை, கிருபை. பிரைஸ் தி லார்ட். அதான் கிருபை. மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமில்லை. படிச்சதுனாலயோ அடிப்பு போறதுக்கும்
ஒரு மனுஷன் சம்பாத்தியம் இல்லாமல் போவதற்கும், ஒரு மனுஷன் பலகீனனா ஒரு இருந்த இடத்திலிருந்து எழுமாம இருந்து போறதுக்கும் ஒரு செகண்ட் போதும். ஆனா கர்த்தர் என்ன அப்படி விடல. கர்த்தர் என்ன பலப்படுத்தி இருக்கிறார். எங்க நான் பலகீனப்பட்டனோ அங்க கர்த்தர் என்ன தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எப்ப மரண அவஸ்தை வந்துச்சோ கர்த்தர் என்ன மரண அவஸ்தையிலிருந்து மாறி இருக்கிறார். என்னால நடக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் என்ன தூக்கி சுமந்திருக்கிறார். அதுதான் தேவ கிருபை. நான் முள்ளுகளுக்குள்ளே சிக்கி இருந்தேன், என்ன தேடி வந்து என்னுடைய முள்ளுகளை மாற்றி தன்னை தோளில என்ன சுமந்து இம்மட்டும் கர்த்தர் நடத்தி இருக்கிறாரே, அதற்கு பெயர் தான் கிருபை. கிருபை கிருபை. ஹல்லேலூயா. நம்மளை தூக்கி சுமக்கிறது. நம்மோட பரிசுத்தவான்கள் பலரும் ஒன்றுமில்லாமல் நின்ற பொழுது என்னை யோகியனாய் மாற்றின நல்ல தேவ கிருபைக்காய். ஹல்லேலூயா. அவருடைய நல்ல கிருபைக்காய். கிருபை இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. அவர் என்னை நடத்தின வழிகளுக்காய். ஹல்லேலூயா. என் கண்ணீரை கண்டு எனக்கு பதில கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அது நல்ல கிருபைக்காய் கர்த்தர் தினமும் அதுதான் இடவிடாம ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் என்ன நடத்துகிற விதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. என்னோடு இருக்கிற பலரும் ஒண்ணும் இல்லாமல் போன உள்ளது. நான்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போய் நினைத்த ஸ்தானத்துல என்னை நீ நிறுத்தி வைத்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நம் மனாசே என்ன பண்ணினான்? யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் 12 வயசுல கிடைச்சிட்டும் மனுஷன் மறந்து போனான் கர்த்தர். வசனம் 33:1 சொல்லு 2 சொல்லுது. கர்த்தர் நல்ல வாய்ப்பு கிடைச்ச மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தானாம்? பொல்லாப்பு செய்தான். பொல்லாப்பு. 2, தன்னுடைய தகப்பன் தகர்த்து போட்டதெல்லாவற்றையும் அந்நிய சாதிகளுடைய அதில் தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தர் வெறுக்கிற மனுஷன் பாரிப்போம். நல்ல வாய்ப்பை கொடுத்தோம், நல்ல அபிஷேகத்தை கொடுத்தோம், நல்ல ஆராதனையை கொடுத்தோம், நல்ல சபையை கொடுத்தோம், நல்ல அற்புதங்களை கொடுத்தோம், கர்த்தரை மறந்து போனான். இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. ஆண்டவர்கிட்ட சில டைம் சில கெஞ்சி ஜோம் பண்றோம், அதை தாரும் இதை தாரும் என்று. ஆனால் தேவன் சில நன்மைகளை, சில வேலைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில பிள்ளைகளை தரும் பொழுது கர்த்தரை மறந்து போய் விடுகிறோம். பின்னான் அதை நினைக்கல. என் தகப்பன் இறந்து போவதற்கு செய்தி வந்த பொழுதும் என் தகப்பனை கர்த்தர் ஜீவனோட பாதுகாத்ததுனால தான் நான் வந்திருக்கேன். என் தகப்பனுடைய தேவன் ஒருவர் உண்டு என்பதை மனாசே மறந்து போனான். பிரைஸ் தி லார்ட். தேவனை அறியாத ஒரு ஜாதியாய் மாறி போனான். இன்றைக்கு பலதும் அப்படித்தான். இன்னைக்கு பிள்ளைகளிடத்துல உங்களை கர்த்தர் நடத்தின விதங்களை சொல்லி பாருங்க, அவங்களுக்கு இல்ல சிரிப்பா இருக்கும். 4 கிலோமீட்டர் நடந்து போய் கர்த்தரை துதித்தேன்னு சொல்லுங்க, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நெருக்கங்கள் மத்தியில என் தேவனை ஆராதித்தேன், கர்த்தர் தான் என்ன உயர்த்தினார் என்று சொன்னால் பல நேரம் அது அவர்களுக்கு நம்பிக்கையற்ற வாக்குகளாய் இருக்கும். அப்படிப்பட்ட தேவனை அறியாத சாதி அங்கு மனாசே மாறி போனான். கர்த்தரை மறக்கிற ஒரு சந்ததி நம்ம குடும்பத்துல வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். என் சந்ததி கர்த்தரை மறந்து போயிடவே கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை என் சந்ததி என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அதனாலதான் ஞாபகப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேட்கணும், சபைக்கு போனியா? வெளியூர்ல இருக்கவங்கள கூப்பிட்டு கேட்கணும், நல்ல சாப்பிட்டியா மோனே? அதல்ல. எவ்வளவு சம்பளம்? அதல்ல. தேவசமூகத்தில் ஆராதித்தாயா? செவித்தியா? கர்த்தர் தான் உனக்கு தந்திருக்கிறார் சில நன்மைகளை. கர்த்தர் தான் உன்னை நடத்துறாரு. கர்த்தர் இல்லைன்னா நீ ஒண்ணும் இல்லை அப்படின்றத சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தி நம்முடைய சந்ததிகளை தேவனை அறிகிற சந்ததியாய் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பெற்றோருடைய கடமையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது 2:10 வேற தேவனை அறியாத வேற சந்ததி வந்தது. அதனால்தான் பிள்ளைகளை தேவ சந்நிதியில கொண்டு வாருங்கள். பிள்ளைகளுக்கு தேவ அன்பை சொல்லிக் கொடுங்கள், தேவ திட்டத்தை சொல்லிக் கொடுங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்பதை மறுபடியும் சொல்வதற்கு காரணம் கர்த்தரை மறந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை மறக்கிற சந்ததி என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போ. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை என் சந்ததி மறந்து போயிடக்கூடாது. பணத்தை கண்டு ஹல்லேலூயா, உலக காரியங்களை கண்டு, உலக திட்டங்களை கண்டு, உலக வாழ்க்கையில் எல்லாரும் பிஸி தான். ஆனா கர்த்தரை மறக்கிற அளவுக்கு நீங்க பிஸி ஆயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய வாழ்க்கையில 12வது வயதுல ராஜா அவன் கர்த்தரை மறந்து போனான்.
கத்தரை மறந்து போயிட்டான். மறந்து போனது மாத்திரமல்ல, மறந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த காரியங்களும் வாழ்க்கையில நுழைந்து விட்டது. கத்தருக்கு பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்துட்டான். என்ன உங்க அப்பா அப்படி பண்ணார்? உங்க அப்பா வாசிங்க 32 அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 24 எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நம்மளும் அப்படிதான் ஜெபம் பண்றோம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஜெபிக்கிறோம், தெய்வ ஒரு விடுதலைய மன்றாடுறோம், ஒரு விடுதலை. அடுத்த வசனம் அது வாசிங்க 25. செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சாதாரண உபகாரம் அல்ல எசேக்கியாவுக்கு செய்தது. ஏதோ அலையில ராஜாவா இருந்த பொழுது 2 குதிரை எல்லாம் அவனுக்கு கொடுத்தது, இல்ல 2 பொன்னும் வெள்ளியுமோ, அல்ல 10 ஆட்களையோ, இல்ல ஒரு பக்கத்தில் இருக்கிற குட்டி தேசத்தை அல்ல அவனுக்கு கத்தர் பண்ணின உபகாரம். அவனுக்கு கத்தர் பண்ணின உபகாரம் என்ன தெரியுமா? அவனுக்கு மறுஜீவனை கொடுத்து தான் பெரிய உபகாரம் அவனுக்கு பண்ணி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கத்தர் பண்ணி இருக்கிறது சாதாரண உபகாரம் அல்ல. அல்லேலூயா. ஒரு மறுஜீவனாகிய ஜீவனை தந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. 15 நாட்களிலே மரித்து போவாய், உன் காரியத்தை ரெடி பண்ணுன்னு சொன்னவனுக்கு ஜீவனை கத்தர் கொடுத்தாரு. மனுஷன் கத்தருக்கு அல்லேலூயா கத்தரை மறந்து போய் மனமேட்டிமை உள்ளவனானான். பிரைஸ் தி லார்ட். வரக்கூடாது. கத்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்க கூடாது. அடிக்கடி வீட்டுல உட்கார்ந்து யோசிக்கணும். பிரச்சனைய யோசிக்கிறது மாதிரி நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் செய்த உபகாரங்களை ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உபகாரங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சேர்த்திருக்கிறார். எந்த நிலைமையில நான் இருந்தேன், எந்த நிலைமையில கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார் அப்படி நீங்க யோசிங்கன்னா உண்மையிலே உங்களால ஆராதிக்காம இருக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையில நான் இருந்தேன், என்னை கர்த்தர் எப்படி நடத்தி இருக்கிறார், எந்த வழிகளில் நான் இருந்தேன், எப்பேற்பட்ட நிலைமை என் வாழ்க்கையில இருந்துச்சு, அல்லேலூயா இப்ப என்ன இப்படி உட்கார வைத்திருக்கிறாரு அப்படின்னு இப்ப நீங்க இருக்கிற ஸ்தானத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஞாபகம் வரணும். பிரைஸ் தி லார்ட். உபகாரம் செய்யாத உங்களுக்கு செய்யலைன்னு யாராவது ஒருத்தர் இங்க இருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு உபகாரமே செய்ததில்லை அப்படின்னு. செய்தல்ல உபகாரங்களுக்காய் நன்றி. அல்லேலூயா. உபகாரம் எவ்வளவு உபகாரங்கள். மறந்து போனான் எசேக்கியா. மனாசே மறந்து போனான். கர்த்தர் என்ன உட்கார வச்ச ஸ்தானத்துல மறந்து போனார். அவன் தகப்பனார் மறந்து போனார்கள். சவுலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்திருந்தார். சவுல் கழுதை தேடி போன சவுலை கர்த்தர் ஒரு ஸ்தானத்துல உட்கார வைத்திருந்தார். மறந்து போனான். அவனை கர்த்தர் இருந்த ஸ்தானத்துல இருந்து வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 15:10. மனஸ்தாபமாயிட்டு, எனக்கு மனஸ்தாபமாயிட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அல்லேலூயா ராஜாவாக்குனது எனக்கு என்னவாயிட்டு? மனஸ்தாபமாயிட்டு. கீழே அவனை அபிஷேகம் பண்ண சாமுவேல் சொல்லு மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் இருக்கு. ராம் முழுவதும் நான் விடுதலை தந்தேன் அல்லவா அப்படின்னு. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை குறித்து மனஸ்தாபப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதத்தை இவங்களுக்கு செய்திருக்கிறேன், இந்த விடுதலை இவங்களுக்கு செய்திருக்கிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன், ஒண்ணுமில்லாமல் போயிருந்த ஸ்தானத்துல இவர்களை நான் மறுபடி ஜீவனை கொடுத்து பலப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் மறந்து போனார்கள் என்று ஒரு நாளும் நம்மை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. என் குடும்பத்தை நினைச்சு கர்த்தர் என்ன இந்த தொழில உட்கார வச்சதை நினைச்சு கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. எனக்கு தந்த வேலையை நினைச்சு கர்த்தர் ஒரு நாள் மனஸ்தாபப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆயிடக்கூடாது. உன்னை காப்பாத்தி வச்சிருக்கிறேன், என்ன மறந்து போனானே அப்படின்னு கர்த்தர் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு உபகாரம் செய்து அந்த ஆள் நம்மளை பார்க்காம போனா நமக்கு எவ்வளவு மனஸ்தாபம் உண்டாகும். அப்ப கர்த்தர் நமக்கு ஜீவனையே தந்து நிறுத்திட்டு நம்ம கர்த்தரை கவனிக்காம நான் பிஸியா இருக்கேன் ஆண்டவரே, நான் என்ன வர முடியல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வர முடியல ஆண்டவரே, நீ தந்த தொழிலோ, நீ தந்த வேலையோ, நீ தந்த படிப்போ, வீடு எனக்கு கொஞ்சம் எல்லாம் ஆனனால என்னால உம்முடைய சமூகத்துல வர முடியலன்னா எவ்வளவு மனஸ்தாபம் உண்டாகும். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஒரு நாளும் மனஸ்தாப கர்த்தர் நம்ம குடிச்சு படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அது உங்க ஜெபமா இருக்கணும். கர்த்தரை மனஸ்தாபப்படுத்துகிற எந்த செயலையும் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு ராஜாவாய் நிறுத்தினதை குறித்து அல்லேலூயா மனஸ்தாபப்பட்டார். அப்படி விரும்புங்க. நீங்க என்ன குறிச்சு கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. மனஸ்தாபப்பட்ட என்ன ஆகும்? என்ன ஆகும்? 1 சாமுவேல் அதே 16:1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மனஸ்தாபப்படுத்தினால் 2 காரியங்கள் நடக்கும். 1, சவுலை தூக்கி எறிஞ்சிட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சவுலை தூக்கி எறிந்து விட்டார். தூக்கி வேண்டாம், இவன் நான் இவனை
கொண்டு போய் இவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி இவனை ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சு இவனுக்கு முன்னந்தோட இறைச்சியை கொடுத்து ஒண்ணுமில்லாத இவனை கொண்டு போய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உட்கார வைத்தேன். இவன் என்ன மறந்து போனான் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனை தூக்கி எறிஞ்சிட்டார். கர்த்தர் உங்களை தூக்கி எறியாம நீங்க பாத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன, ஹல்லேலூயா, நான் இவனுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்தேன், இந்த நேரத்தை கொடுத்தேன், ஆனா தேவ சன்னதியில இல்ல, நான் நினைச்ச மாதிரி இல்ல, ஹல்லேலூயா அப்படின்னா கர்த்தர் அந்த ஸ்தானத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், வேற ஒரு ஆளை கர்த்தர் உட்கார வச்சிருவாரு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு வாய்ப்பை கொடுத்தேன், ஹல்லேலூயா, நான் கொடுத்தவன் இவன் பலகீனனா இருந்தா வேற ஒரு பலவான் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. ஒருவன் நிர்விசாரமாய் இருந்தால் ஹல்லேலூயா தீவிரமாய் ஜாக்கிரதை உள்ளவனை கர்த்தர் உட்கார வைப்பார். ஒரு உணர்வில்லாதவன் இருந்தால், ஒரு உண்மை இல்லாதவன் இருந்தால் ஹல்லேலூயா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையுள்ள மனுஷனை அந்த பொறுப்புல கர்த்தர் உட்கார வைத்திருவார். ஹல்லேலூயா. தேவனை தேடாத ஒரு மனுஷனாய் மாறி போனால் வேற தேவனை தேடுகிற ஒரு தாவீதை உட்கார வைத்தது போல என் ஸ்தானத்தை தேவன் எனக்கு எதிர்பார்த்ததை நான் செய்யலைன்னா என்ன அதிலிருந்து தூக்கி எறிவதற்கு உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால கர்த்தர் தந்த பொறுப்பை உண்மையோடு விட அது என்ன விஷயமா இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மனாசேயை கர்த்தர் தூக்கி எறிந்தார். பிரைஸ் தி லார்ட். சும்மா தூக்கி எறியல, பிடித்து சங்கிலியினால கட்டி கொண்டு போய் விட்டார்கள். ஒரு நாளும் கர்த்தர் என்ன தூக்கி எறிகிறாளா? ஒரு நாளும் கர்த்தர் என்ன அவர் சமூகத்திலிருந்து தூக்கி போட்டுற கூடாது. ஹல்லேலூயா. சாதா மனுஷனை தூக்கி போடுவார், ஆனா அவரு இரக்கம் உள்ள நல்ல தேவனாக. தூக்கி எறியப்பட்ட பவுல, பேதுருவ 3 தரம் மறுதலிச்ச பேதுருவ மறுபடியும் சிநேகித்தது போல நம்ம கர்த்தர் சிநேகித்து கொண்டே இருக்கிறார். காட்டி கொடுக்கிற ஒருவன் தன்னோடு கூட இருக்கிறான் என்று அறிந்திருந்த பொழுதும் அவனோடு சஞ்சரிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஊசா பெட்டியை தொட்ட பொழுது செத்தான், ஆனா கர்த்தர் பல தடவை தேவனை விட்டு போன பொழுது நம்மளை கர்த்தர் அடிக்காம இன்னும் ஜீவனோட வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. பலருக்கு கொடுத்த தண்டனைகளை கர்த்தர் நமக்கு தரல. ஏலி புரோகிதன் கழுத்தொடிந்து செத்து போனா அந்த நிலைமை ஹல்லேலூயா எனக்கு வராமல் கர்த்தர் என்ன பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை, தேவனுடைய கிருபை. மனாசே என்னமோ மனாசே கர்த்தர் நேசித்தார், அதே போல அன்பு இன்னைக்கு நம்ம மேலையும் கர்த்தர் வைத்திருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? மனாசே சிநேகித்தது போல மனாசே கர்த்தரை மறந்த பொழுது, மனாசே பையன் கூட எத்தனை வயசுல செத்து போனான் தெரியுமா? அவன் எத்தனை வருஷம் ஆண்டான் தெரியுமா? அப்பா 55 வருஷம் ஆண்டாரு. அதே வசனம் பாருங்க, 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அமோன் ராஜாவாகிற பொழுது 22 வயசுலதான் ராஜாவானான். 2 வருஷம் எருசலேமை ஆண்டான். மென்மேலும் அக்கிரமம் செய்தான். ஆண்டவர் பார்த்தாரு. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தான்? 2 வருஷம் கூட ஆள முடியல. 2வது வருஷத்துல அவன் செத்து போனான். 55 வருஷம் ஆண்ட அப்பா இருக்கிறார் மனாசே. புள்ள 2 வருஷம் ஆள முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் சமூகத்துல தாழ்த்த முடியல அவனால. அவங்க அப்பாவுக்கு ஒரு குறை வந்துருச்சு, உண்மைதான். கர்த்தர் பேசினதை கேட்காம போனேன், உண்மைதான். உடனே அவங்க அப்பா மனாசே தன்னுடைய தவறை சரி செய்ய தயாரானார். இந்த 7வது மாதத்துல நாம் செய்கிற தவறுகளை சரி செய்ய ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமாண்டவரே, சிலதெல்லாம் நான் எனக்கு வாய்ப்பை தந்தீர், கிருபையை தந்தீர், யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தந்தீர். பல நேரங்களில் பலதை விட்டு போயிருந்தார். அதை சரி செய்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவராய் மாறினால்தான் ஹல்லேலூயா மனாசேயை கர்த்தர் விடுவித்தாரோ அதே போல இன்றைக்கு நம்மையும் விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்நிய விக்கிரத்தையும் எடுத்து போட்டு. அப்ப மனாசே நினைச்சா இதுதான் கர்த்தர் என்ன காப்பாத்தி இருக்கிறாரு, இனி இந்த தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கணும்னு மனாசே முடிவெடுத்தான். பிரைஸ் தி லார்ட். இதுவரை என் வாழ்க்கை எப்படியோ இருந்தது போட்டும், இதுவரை நான் தேவனோட நெருங்காமல் இருந்தது போட்டும், தேவன் பேசும் பொழுது நான் கேட்காம இருந்தது உண்மைதான். ஆனா இனி அப்படி அல்ல. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்ப செய்தது உண்மைதான். தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் என் வாழ்க்கையில செய்தது உண்மைதான். ஆனா இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எது கர்த்தர் என்னில் விரும்பாமல் இருக்கிறாரோ அதையெல்லாம் தூக்கி போட, எது விக்கிரமாய் இருக்கிறதோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை, விக்கிர ஆராதனைகளை, ஹல்லேலூயா, தேவனை விட எது அதிகமாய் இருக்கிறதோ அதெல்லாம் விக்கிரகம் தான். பாரம்பரியத்தை எல்லாவற்றையும் தூக்கி போடுவதற்கு மனாசே தயார் உள்ளவனாய் மாறினான். பிரைஸ் தி லார்ட். தூக்கி போட்டான்.
எல்லா பலிபீடத்தையும் அகற்றினான். இந்த பலிபீடம் எனக்கு வேண்டாம், இந்த பலிபீடத்தை அகற்றி அதெல்லாம் பட்டணத்துக்கு புறம்பே என் கிராமத்துக்குள்ள என் தேசத்துக்குள்ள நான் ஆள்ற இடத்துக்குள்ள இது ஒண்ணு இருக்க கூடாது என்று எல்லா பலிபீடத்தையும் தூக்கி போட்டு 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். நாளுகளாய் செப்பனிட முடியாதத மறுபடியும் செப்பனிட்டான் மனாசே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வாய்ப்பை மறுபடியும் உங்களுக்கு இந்த 7வது மாதத்தின் கடைசியிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சத்தம் கேட்காமல் இருந்திருந்தா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தது உண்மையானா, தேவன் வாய்ப்புகளை தந்திருந்தோம் அதை உபயோகப்படுத்தாமல் அல்லேலூயா நிர்விசாரமாய் இருந்தது உண்டானா, இந்த மாசத்தின் கடைசியில் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் எனக்கு தந்த பலிபீடத்தை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியை செப்பனிட்டு சரியான பலி செலுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் மாறுவேன். அல்லேலூயா. சமாதான பலி, ஸ்தோத்திர பலிகளை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று பெரிய ஒரு கட்டளையை யூதா தேசத்திற்கு மனாசே இட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன விடுவித்த தேவனை இனி உண்மையா சேவிப்பேன், என்ன நடத்தின தேவனை இனி அந்த தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன், என்ன பாதுகாத்த, என்ன சிறையிலிருந்து பாதுகாத்த அந்த தேவனுக்கு மறுபடியும் என்ன அதே ஸ்தானத்தில் கொண்டு இருத்தின தேவனுக்கு இனி உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்று தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை நடத்த தொடங்கினார். பிரைஸ் தி லார்ட். தூக்கி எறிய வேண்டிய அவனை மறுபடியும் கர்த்தர் கொண்டு உட்கார வைத்து மறுபடியும் அவனை ராஜாவாக மாற்றினார். கர்த்தருக்கு சமூகத்தில் திருப்பி வந்து தேவனை ஆராதிப்பதற்கு, ஸ்தோத்திர பலியிடுவதற்கு தயாரானால், நான் இன்னைக்கு சொல்றேன், மறுபடியும் எதை இழந்து போனீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் உங்களை இருத்தி கர்த்தரே தேவன் என்று அறியும்படியாய் கிருபை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க? செப்பனிடுவதற்கு நான் தயாராகணும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கத்தான். குறைகள் உள்ள மனுஷன் தான். ஆனா கர்த்தர் மறுபடியும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கெஞ்சி இறங்கி கர்த்தர் பாதத்துல விழுந்தீங்கன்னா கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் தான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா, தேவன் விரும்புகிற அந்த திட்டத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, மனாசையை கர்த்தர் எப்படி மறுபடியும் நிறுத்தினாரோ அதே போல உங்களை நிறுத்த வல்லவராக இருக்கிறார்.